நமது புதியுகம் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரையுமே திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கோவிலை பற்றியும் கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய கதைகளையும் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதத்தையும் நம்மளுடைய கிச்சனில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நமக்கான கதை காத்துட்ருக்கு, என்ன சமைக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல திருத்தலம் திருவருளும் நிகழ்ச்சிக்காக நம்மள திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் ஆர்என்கே நகரில் இருக்கக்கூடிய புது பெருங்கலத்தூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தான் ரீசன்ட் டேஸாக நம்ம வலம் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த கோவிலில் என்னென்ன சன்னிதானங்கள் இருக்குது, சன்னிதானத்துக்குரிய கதைகள் பற்றி அம்மா ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்மளை முருகப்பெருமான் முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. ஸோ முருகன் பற்றி என்ன அம்மா சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நம்ம நிறைய தடவை சொன்ன மாதிரி செல்ல கடவுள், அழகான கடவுள், தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் உகந்த. ஆமாம். ஸோ என்ன இன்னைக்கு சொல்ல போறீங்கம்மா முருகனை பற்றி? நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி. அதை பற்றி இல்லவே இல்லை. நம்ம முதல் படை வீடுன்னு சொல்லி பார்த்தேன்னா திருச்செந்தூரை சொல்லுவோம். அங்கே சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றத்தில் தேவயானையை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். சுவாமிமலை அப்படின்ற ஒரு ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அது உருவாகிறதுக்கான காரண காரியத்தை பார்க்கலாம். ஒரு முறை பிரம்மாவை முருகர் பார்க்குறதே பிரணவத்துக்கான அர்த்தத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்பார். அவருக்கு தெரியாது. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னதும் இவர் அவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுவார். அப்போது படைப்பு தொழில் ஸ்டாகன் ஆகிடும். அப்படி இதானதும் சிவனே நேராக வருவார். இது மாதிரி எதுக்குப்பா அவரை சிறைப்பிடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது இது மாதிரி பிரணவத்துக்கான பொருள் கூட அவருக்கு சொல்ல தெரியல, அதனால் அவரை சிறையில் அடைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இல்லைப்பா, படைப்பு தொழிலாக நின்று போகிறது அப்படி இருந்தால் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ஆபத்து, நீ அவரை விடுவிச்சுடு அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போது சிவன் அப்பா சொல்கிறாரேன்னு சொல்லிவிட்டு இவர் அவரை விடுவிச்சுடுவார். ஆனால் அவரை விடுவிச்சுட்டே, நீங்கள் அப்பா சொன்னேன் அதனால் விடுவிச்சுட்டே, நீங்கள் அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ சிவனுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு பிள்ளையோடையே விளையாடி பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது தோணும். எனக்கும் தெரியாதேப்பா, நீயே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். சிவனுக்கு தெரியாத இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இருந்தாலும் அவர் மகனோடே அவர் விளையாடி பார்க்கணும்னு இந்த மாதிரி சொல்லுவேன். அப்படின்னா சரி, நான் பிரணவத்துக்கான அர்த்தத்தை, பிரணவ மந்திரத்துக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். நான் குருவாக இருந்து சொல்கிறேன், நீங்கள் சிஷ்யனாக இருந்து கேட்கணும். நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு. அப்போது கை கட்டி வாய் பொத்தி நீங்கள் எனக்கு கீழே உட்காந்துட்டு கேட்கணும். ஒரு அப்பா ஒரு மகனுடைய காலங்கீழே உட்காந்துட்டு கை கட்டி வாய் பொத்தி கேட்குறதுங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு இது. எப்பயுமே அப்பாவுக்கு தான் பிள்ளைகள் அந்த மாதிரி பண்ணணுமே வழிய, ஃபஸ்ட்டு டைம் அவர் அந்த மாதிரி பிள்ளைக்கிட்ட உட்காந்துட்டு ரொம்ப ரொம்ப வினயத்தோட அந்த பிரணவத்துக்கான மந்திரத்தை இவர் உபதேசிப்பார், அவர் கேட்பார். இதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் அப்பாவாக இருந்தாலுமே ஒரு குருவாக இருந்து இவர் உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை இது பண்ணிப்பார். இந்த ஒரு நிகழ்வோட இதுவாக தான் அப்பனுக்கு உபதேசம் செய்தவன் அப்படின்ற இதனால சுவாமிநாத சுவாமி, சுவாமிக்கே நாதனாக இருந்து இந்த பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததுனால சுவாமிநாத சுவாமி அப்படின்ற இதில் இந்த சுவாமி மலையில் அவர் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷங்கள் 61 இருக்குது. அந்த பிரபவ விபவ அப்படின்ற மாதிரி 61 படிகளும் இருக்குது. நம்ம எந்த வருஷம் தமிழ் வருஷத்தில் பிறந்தோம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அந்த படியில் நின்றுண்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு சில பேர் இந்த 60 தன்னுடைய சஷ்டி அப்த பூர்த்தி வருஷத்தும் போது
அங்கே போய் அந்த படியில் ஏறி நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவாள். அதனால அவளுக்கு இருக்கக்கூடிய யமபயங்கள்லாம் போகும், அவளுக்கு வந்து நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லாருடைய நம்பிக்கை. யாரெல்லாம் சுவாமிநாத சுவாமியை பார்க்க போகிறீங்களோ அவாவா பிறந்த வருஷத்து படியில் நின்றுட்டு பிரார்த்தனை பண்ணிப்பேன்னு நான் நம்புகிறேன். தெரியாதவாளுக்கு இது ஒரு புது தகவலாக. உண்மைம்மா, உண்மை. ஏன்னா வந்து எத்தனையோ தடவை போயிருக்கேன், ஆனால் கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாது. ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷன்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூடா. ஓகே வியூவர்ஸ், ஸோ அம்மா இன்னைக்கு வந்துட்டு சுவாமி மலை பற்றினா அதுவும் அந்த படியுடைய சிறப்பை ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க, முருகனுடைய கதையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ என்ன பிரசாதம் கிச்சனில் செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அம்மா, முருகர் ரொம்ப க்யூட்டாக நல்லா சூப்பராக கதை சொன்னீங்க. இப்போ என்ன பிரசாதம்மா சொல்லி தர போகிறீங்க? அவருக்கான அந்த தேனும் தினைமாவும் இதெல்லாத்தையும் வச்சு ஒரு லட்டு. ஓகேவா? தினை மாவு லட்டு தான் பண்ண போகிறோம். ஓகே, தினை மாவை வறுத்துட்டே பாக்கிலாம் பேசலாண்டா. இப்போல்லாம் தினை மாவு அப்படியே ரெடிமேடாக கடையில் கிடைக்கிறது. இதை வாங்கியே நீங்கள் அழகாக லட்டு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். 9ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம் அவருடைய பிறந்த தினம்னு சொல்லுவாள். ஸோ ரொம்ப விசேஷமானது. அவர் வைகாசியில் பிறந்துட்டு அதுக்கப்புறமா அவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறமா அவர் ஒரு 6-7 வயசு காணத்துக்கு அப்புறமா அவன் அம்மாவால் வேல் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா போய் அவர் வந்து சூரபத்ரனை வந்து வதம் பண்ணுறார். ஆனால் பார்த்தெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுறேன். அந்த நாள்லலாம் அவளுக்குலாம் பிரச்சனையே இல்லை. இங்கே இப்போல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் பயமாக இருக்கு. நான் எங்காத்துலேயே சொல்லுவேன், என்னோட தங்க குழந்தையெல்லாம் கல்யாணம்ன்ற பேர் கா அப்படின்னா ஏதோ ஒரு படத்தில் கமலஹாசன் சொல்லுவேன், அந்த மாதிரி ரீதியில் இருக்கா. இப்போ எல்லாருமே கல்யாணம்னா ஒரு, ஆனால் அவள் சுவாமிலாம் பார்த்தீங்கன்னா ஜோராக ஜம்முன்னு அவாவா கல்யாணம் பண்ணிட்டு, நம்மளே இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பற்றி பேசணும். இந்த மாதிரி முருகருக்கும் இச்சா சக்தி ஞான சக்தியாக முருகர் வந்து 2 பொண்டாட்டி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாள். அதை அப்படி எடுத்துக்கக்கூடாது. இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்தியாக அவள் இருக்கா அப்படிங்கிறது தான் அங்கே இது. ஸோ அதுவுமே மகாவிஷ்ணுவால் அவருக்கு அனுகிரகம் பண்ணப்பட்டது தான் வள்ளியோட இதுவும் தேவயானியோட இதுவும். அவள் வந்து ஒரு நேபாள ராஜாவோட பொண்ணாக இருந்திருக்கா தேவசேனா. அதுக்கப்புறமா அவள் தேவேந்திரனோட பொண்ணாக ஆகி வந்திருக்கா. அதே மாதிரி வள்ளியும் அப்படிதான். வள்ளின்னு அவளுக்கு பேர் வந்ததுக்கு காரணமே வந்து சக்கரவள்ளி கிழங்கு தோட்டத்தில் கிடைச்சா, பிறக்கலை கிடைச்சாவோ. அதாவது அதுவுமே என்னென்னா அதனால தான் அவரை வந்து மாமா அப்படின்னு சொல்லுவாள் மகாவிஷ்ணுவை. மகாவிஷ்ணுக்கும் லக்ஷ்மியும் மானா உருவம் எடுத்துட்டு அவளுக்கு வந்து பிறந்த குழந்தை தான் வள்ளி. ஓகே, அதனால தான் அவள் வந்து அந்த குழந்தைய வந்து வள்ளிக்காட்டில் போட்டுட்டு போய்ட்றா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த வேடன் எடுத்து வளர்க்குறான். அந்த வள்ளியை ஒரு கல்யாணம் பண்ணிட்டதுனால தான் மகாவிஷ்ணு வந்து அவருக்கு மாமாரு, தாய் மாமாவோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஸோ இது நல்ல வாசனை வர வரைக்கும் மறுத்துருங்கோ. ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்க போதும். இதில் நெய் விடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம நெய் விட்டு இதை அப்படியும் பிடிக்கத்தான், லட்டு பிடிக்கிறதுக்கு நெய் வேணும். ஸோ கடவுளோட விஷயத்துல எவ்வளோ நல்ல நல்ல சமாச்சாரங்கள் இருக்குல்ல. நிச்சயமாக. அதுவும் அவர் முருகர் வந்து தமிழ் கடவுள்னு நம்ம எல்லாரும் அவரை வந்து ரொம்ப இதுவாக கொண்டாட வேண்டியது. ஏன்னா நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா பாக்கி சுவாமிக்கெல்லாம் கூட இது ஒன்று, முருகருக்கு அவள் வந்து இது கார்த்திக் பகவான் அப்படின்னு சொல்லுவாளே ஒழிய, அதை விட்டால் அவள் வந்து சிவ் பரிவாரில் அவர் ஒருத்தர், அவ்வளோதான் அவளுக்கு இதே ஒழிய. நம்மளை மாதிரி இப்படி அறுபடை வீடும் நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்குது.
நம்ம தான் அதை விசேஷமாக கொண்டாடுறோம். எல்லா இதுவுமே முருகரோட இது ரெடி பண்ணிட்டோம்ப்பா. ஏலக்காய் பொடி, நாட்டு சக்கரை, இந்த பவுடர் எடுத்துட்டதுலேருந்து 3/4 பாகம் நாட்டு சக்கரை, தேன், நெய் கொடுத்துருக்கோம். இந்த லட்டு வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு இது. குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை பண்ணி கொடுக்கலாம். திராட்சை பருத்தி இதோடு கூட நீங்கள் பொட்டுக்கடலையும் பவுடர் பண்ணி போட்டு பண்ணிக்கிறீங்கன்னா அது இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது நல்லா வறுத்துட்டோம்ப்பா. இது ஆறின் இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்கோ. ஏன்னா உங்களுக்கு பிடிக்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெய் விடுறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா. அறுபடை வீடுக்கும் நமக்கு ஒரு கதை இருக்குது. அதுலேயும் நம்ம இந்த தடவை நம்ம பார்த்தது வந்து சுவாமிநாத சுவாமி பற்றி. அதில் நிறைய பேருக்கு அந்த 61 படியை பற்றி தெரியாது. அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதான் சார், எனக்கு நிறைய தடவை நான் போயிருக்கேன். பட் நிஜமாக அப்படி ஒரு விஷயம் தெரியாது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனால் என்னோட படி எதுன்னு பார்த்துட்டு ரொம்ப ஹெல்தியான லட்டு இது நிஜமாலுமே. அப்போ இதெல்லாம் தானே எல்லாருக்கும் ஸ்நாக். அப்போல்லாம் ஒன்று பிடிச்சிருந்தா ஸோ முருகருக்கான தினை மாவு லட்டுப்பா. தேங்க்யூம்மா. ஸோ முருகர் பற்றி ரொம்ப அற்புதமான கதை சொன்னாங்க. அண்ட் எஸ்பெஷலி இப்போ சொன்ன வள்ளியுடைய பேர் காரணம் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரசாதமும் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேட்கவே வேண்டாம், அவ்வளோ பிரமாதமாக இருக்குமா. தேங்க்யூடா, ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகனுக்கான தினை மாவு லட்டு ஒரு கடாயில் வந்து தெனை மாவை நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்கோ. ஏலக்காய் பொடி அது மேலே போடுங்கோ. அதில் 3/4 பாகம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. தேன் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து அதிலேயே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டுவாக பிடிச்சி வச்சிடலாம்.
ஜோரான தினை மாவு லட்டு முருகருக்கான பிரசாதம் தயார். ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு இல்லாமல் திரும்ப அப்போ மாதிரி செஞ்சு வச்சு இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ உண்மையிலே இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே விவாஸ், இன்னைக்கு அம்மா நமக்காக சூப்பரான கதையோட ஹெல்த்தியான பிரசாதம் சொல்லி கொடுத்தாங்க. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் இதில் வேறு எந்த பொருளை சேர்க்கலாம் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.